ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. காவேரி இருந்துட்டு சாரதா கிட்ட பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே பயங்கர ஷாக்ல இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே. நம்ம காவேரி இருந்துட்டு நான் விஜய் கூட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. போயிட்டு விஜய்க்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் விஜய் வந்து ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா. இப்போ இந்த நிமிஷம் அவர் கூட பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு, விஜய் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வீட்டுக்கும் போயிடுறாங்க. போன உடனே ஏறி இருந்துட்டு தாத்தா கிட்ட பேசுறாங்க. தாத்தா, விஜய் எங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. விஜய் இருந்துட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லவும் நம்ம தாத்தா கிட்ட நம்ம காவேரி இருந்துட்டு நீங்க பண்றதெல்லாம் சரியா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னமா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கேட்கவும், பாட்டி வந்துட்டு விஜய் தான் சொல்லி என்கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்து எங்க வீட்டான 2 நாளா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் பணத்துக்காக தான் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் இல்லைன்னு சொல்லல. என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக தான் நான் பணம் வாங்கினேன், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் இப்போ நான் விஜய் உண்மையாக லவ் பண்ணுறேன், அவரோட பணத்துக்காகலாம் நான் லவ் பண்ண கிடையாது. அதை வச்சு பாட்டி இருந்துட்டு எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க வீட்டுக்கு வந்து. நான் இப்போ விஜய் கிட்ட பேசிட்டு விஜய்க்கு டிவோர்ஸில் விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நான் கையெழுத்து போட்டுறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்லுவோம். இங்கே பாருமா, கல்யாணி கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன், ஆனால் அவள் புரிஞ்சுக்கவே மாட்றா. அவள் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு முன்னாடியே நான் காவேரியும் விஜயும் சேர்ந்து வாழணும்னு நானும் நினைச்சேன் தானே. ஆனா விஜய் வாழ்க்கையில நீ இருந்தா அவனுக்கு நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு தெரியுறா. அவளுக்கு எவ்வளவு சொல்லியும் அவ புரிஞ்சுக்கவே மாட்றாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இருந்துட்டு காவேரி கிட்ட சொல்லுவோம். காவேரி இருந்துட்டு இங்க பாருங்க தாத்தா, விஜய் கூட நான் பேசியே ஆகணும், இப்ப அவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லம்மா, அவர் வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சரிங்க தாத்தா, வீட்டுக்கு வந்தா நான் வந்துட்டு போனேன், இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்றாரு. ஆனா விஜய் வந்து போனவே எடுக்க மாட்டாங்க. காவேரியும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம விஜய் இருந்துட்டு போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்து எடுக்கிறாரு. எடுத்த உடனே நிறைய மிஸ்டு கால் வந்து பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிரு. ஐயோ, என்ன பிரச்சனையா இருக்கும், இத்தனை டைம் போன் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு பண்ணலாம் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தாத்தா இருந்துட்டு விஜய்க்கு கால் பண்ணவும் போனை எடுத்து பேசுறாரு. பேசின உடனே விஷயத்த சொல்லவும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு தாத்தா கிட்ட இருந்துட்டு விஜய் இருந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட தாத்தா கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கும் போயிடுறாங்க. போன உடனே தாத்தா தாத்தான்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு கத்த ஆரம்பிச்சிடறாரு. விஜய் கத்த ஆரம்பிச்ச உடனே நம்ம கல்யாணி, ராதா, தாத்தான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. என்னப்பா பிரச்சனை, எதுக்காகப்பா இப்ப கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட நம்ம தாத்தா கேட்கவும் நம்ம கல்யாணி இருந்துட்டு ஐயோ என்ன பிரச்சனையா இருக்கும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பயமா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு பாட்டி கிட்ட போயிட்டு உங்களை யாரு காவேரி கிட்ட போயிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்க சொன்னது, உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடறாரு. நம்ம பாட்டி இருந்துட்டு இங்க பாருப்பா, இனிமே நீ காவேரி கூட வாழவே கூடாது, காவேரி கூட வாழணும்னு நினைச்சேன்னா வச்சுக்கோ கண்டிப்பா நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க பாட்டி, என்னோட வாழ்க்கையில நான் யார் கூட வாழணும்னு நினைக்கிறேனோ அவங்க கூட தான் வாழ முடியும். இப்போ எனக்கு காவேரி இல்லைன்னா லைஃபே இல்லைன்ற மாதிரி நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம கல்யாணி கிட்ட சொல்லுவோம். கல்யாணி இருந்துட்டு இங்க பாருப்பா, அப்படியெல்லாம் நீ சொல்லாத, கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிடும். வெண்ணிலா விஷயத்துலயும் நீ அப்படித்தானே இருந்த, அதே மாதிரி காவேரி விஷயத்துலயும் அப்படிதான் ஆகும், கொஞ்ச நாள் கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி இருந்துட்டு விஜயை கன்வின்ஸ் பண்றாங்க. ஆனா நம்ம விஜய் வந்துட்டு கன்வின்ஸ் ஆகுற மாதிரியே இல்லை. நம்ம ராதாவையும் கல்யாணியும் பிடிச்சி பயங்கரமா திட்டிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே கல்யாணியும் நம்ம ராதாவும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம கல்யாணி இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.